என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சக்தி திருமகன் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் என்னெல்லாம் பண்றான். கற்பழிச்சு கொலை செய்யப்பட்ட ட்ரைபல் பொண்ணோட பையன் அவன் எப்படி வாழ்ந்தான், என்ன வேலை செய்யறான், யாரையெல்லாம் ஆட்டி படைக்கிறான், மத்தவங்களுக்காக என்ன பண்றான், அவன் எப்படி மாற்றான், அவன் எப்படி தப்பிக்கிறான், எவ்வளவு பெரிய விஷயத்த பண்றான், இதெல்லாம் எதுக்கு பண்றான்? இதுதான் மெயின் ஸ்டோரியே. பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ், பிசினஸ் மேன், பினாமின்னு நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கான், மீடியேட்டர். அதான் நம்ம ஹீரோ. அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை அவன் தான் பின்னாடி இருந்து செய்ய வைக்கிறாங்கிறதே தெரியாத அளவுக்கு பவர் இருக்கிறவங்க அவங்களே நாம தான் முடிவெடுக்கிறோம்னு நினைச்சு அவங்களவே செய்ய வைக்கிற சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்றதுதான் இவனோட புத்திசாலித்தனமே. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து சும்மா படபடபடம் ஸ்பீடா போயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் சீன் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். அவன் எப்படி வளர்ந்தான், எப்படி இவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சான், எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டான் அப்படிங்கிறத அந்த பிளாஷ்பேக் சீன்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு டைலாக்ஸும் ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய கருத்துக்கள். அடித்தட்டு மக்கள்ல இருந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை சூப்பரா பேசியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே, மியூசிக்ஸ் எல்லாமே தாறுமாறா பண்ணியிருக்காங்க. மூவி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு இந்த மூவி புரிஞ்சுச்சா புரியலையா, பா ஒரு ரோலர் கோஸ்டர்ல இருந்து இறங்கின மாதிரி இருக்கே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு மூவி தான் சக்தி திருமகன். மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிக்கணும்ல. இங்க மயிலே மயிலே நான் இறகு போடாது புட்டுங்க.